வணக்கம் நேயர்களே. பிக் ஃபோக்கஸ் போதையில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். கடந்த காலங்களில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டா சில சாதகமான அம்சங்களை வரவேற்பீங்க, சில பாதகமான அம்சங்களுக்கு விமர்சனம் அப்படின்றது இருக்கும். இந்த முறை திமுக போராட்ட களத்தை நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன? அனைவருக்கும் காலை வணக்கம். மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணதா இப்ப நீங்க சொன்னீங்க. இது மத்திய பட்ஜெட் இல்ல, இது இரு கூட்டணிக்கான பட்ஜெட், கட்சிகளுக்குள்ள நடந்து கொண்ட பட்ஜெட் தான் இதை சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்ல அத்தனை பக்கங்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணியான ஸ்டேட்ஸுக்கு மட்டுமே போட்டப்பட்டிருக்க. இது ஒரு மத்திய பட்ஜெட் நாங்க யாருமே சொல்ல மாட்டோம். இது ஒரு என்டிஏ பட்ஜெட். எல்லோருமே அரசியல் செய்வோம், நாங்க செய்வோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்வோம், காங்கிரஸ் செய்வாங்க, பிஜேபி செய்வாங்க. அது அரசியல் என்பது ஒரு தனி கட்டமைப்பு. அதற்கும் நம்ம நாடாளுகின்ற அந்த ஒரு இடத்துல மக்களின் நலனுக்காக பார்க்க வேண்டும் என்று ஒரு முக்கிய கருத்தை இந்த மத்திய அரசு மனசுல வைக்காம தான் போடப்பட்டது இந்த பட்ஜெட். கிட்டத்தட்ட நம்மளுடைய சவுத் சைட்ல இருக்கிற எந்த ஸ்டேட்ஸுக்குமே, முக்கியமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இதுல எதுலையுமே எந்த ஒரு நிதி ஒதுக்கீடுமே நமக்கு செய்யல. அவங்களோட கூட்டணியில இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டுமே எல்லாத்தையுமே எடுத்து வழங்கிருக்காங்க. நாங்க வழங்குறத தப்புன்னு சொல்லல. அதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவங்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். பட் எல்லாருக்கும் ஈக்குவலா பங்கிட்டு கொடுத்திருக்கலாம்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல நம்மளுடைய தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சிக்கு வந்த காலத்துல முக்கியமாக சில அம்சங்கள்ல மத்திய அரசிடம் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அதை காதுல சற்றும் வாங்கிக் கொள்ளவில்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு சொல்லும் போது கூட இருந்த மற்ற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எல்லா ஃபண்டையும் ஒதுக்கிட்டு நமக்கு 12 கோடி மட்டும் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. கேட்டா அதுக்கு வேற ஒரு தாற்பயத்துல நாங்க ஜாப்பனீஸ் கொலாபரேஷன்ல பண்றோம்ன்றாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு இந்நேரம் பண்ணியிருந்தா கூட எய்ம்ஸ்க்கு அந்த கட்டமைப்பு காலேஜை உருவாக்கி இருக்கலாம். இரண்டாவது, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் phase 2 அதற்கு பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி நிதி ஒதுக்கீட்டு செய்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனா ஜாயிண்ட் வெச்சரா 50% மத்திய அரசும் 50% தமிழ்நாடுன்றதுலதான் நம்ம சைன் அப் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லா ஃபண்டையுமே தமிழ்நாடு அதுக்கு டைவர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காக நம்மள ஒரு ஃபைனான்சியல் கிரன்ச் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 லைன் கேட்டிருந்தோம். தாம்பரம் அண்ட் செங்கல்பட்டு, திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் லைன், மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை, இது எதுவுமே பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா நம்ம இரு புயல்ல பாதிக்கப்பட்டோம். அந்த இரு புயல்ல பாதிக்கப்பட்ட சமயத்துல கூட பேரிடர்ல அந்த அசோசியேஷன்ல இருந்து இவ்வளவு சேதம் ஆயிருக்குன்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் டீமே கொடுத்தப்ப கூட நமக்கு ஒரு பைசா கூட 200 கோடி, அதாவது அது கூட எப்படி கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே பேரிடர்ல இருந்து அவங்க கொடுக்க வேண்டிய ஆணையை ஏற்கனவே பறிப்பிச்ச காரணத்துல அதை முன்கூட்டியே வெளியிட்டாங்களே ஒழிய அந்த மிக்ஜாம் புயலுக்கும் அந்த 2 பேரிடருக்கான செய்யப்பட்ட ஆய்வின் காரணமாக வந்த தொகையை அவர்கள் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனா இதே வட மாநிலத்துல அவங்களோட கூட்டணியில இருக்கிற புயல் வரும் என்று கருதி டிசாஸ்டர் ஃபண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கறது தப்புன்னு இல்லை. இங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத கண்டிப்பா அவங்க நினைச்சு பார்க்கணும். இதுல என்ன காழ்ப்புணர்ச்சி தெரிகிறதுனா, கடந்த 2019 சரி 2024 நடந்த இரு பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக கணிசமான வாக்குகளையோ இல்ல கணிசமான தொகுதியிலையோ இங்க வின் பண்ணாத காரணத்தால அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தமிழ்நாடு மீது புகுத்துறாங்கன்றதுதான் இன்னைக்கு முக்கியமான பெரிய புள்ளியா எடுத்து இன்னைக்கு நடக்க வேண்டிய நித்தி ஆயோக் மீட்டிங்குமே நாளைக்கு நடக்கவிருந்த நித்தி ஆயோக் மீட்டிங்குமே முதல்வர் அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. எங்க எல்லாரையும் இன்னைக்கு சென்னைக்கு கலந்து வர சொல்லி நாளைக்கு எல்லா மாவட்ட தலைநகர்களும் நாங்க போராட்டம் செய்யறதுக்கான ஆயுத்தில நாங்க இருக்கிறோம். சார், தமிழ்நாடு மட்டும் பேர் விடுபடுறதுனால தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலன்னு அர்த்தம் இல்லை. தமிழ்நாடு எப்பவும் புறக்கணிக்கப்படாது, புறக்கணிக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய பெயரும் தான் பட்ஜெட்டில் விடுபட்டிருக்கு. மகாராஷ்டிரா பெயர் தொடங்கி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷுடைய மாநிலங்களுடைய பெயர்களும் தான் விடுபட்டிருக்கு அப்படின்ற அவங்க தரப்பு விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது பிள்ளையார பிடிச்சி வச்சு அதுலயே கிள்ளி நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப உங்க மாநிலம் இல்லைங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்கதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க தான் சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு அவங்கள ஆளுகின்ற ஸ்டேட்ஸை பத்தி
உள்ள எடுத்து ஃபைனான்ஸை ஒதுக்குறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதையே போய் தமிழ்நாடு கேட்கும் போது என்ன பதில் கூறுவாங்க? உங்களுக்கு அப்பவே பட்ஜெட் அலோகேஷன் இல்ல, இதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கிற கட்டமைப்பான பதிலை எடுத்து முன்வைக்க முடியும். சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆளுகின்ற மற்ற ஸ்டேட்ஸுக்குமே எல்லா ஸ்டேட்ஸையும் இன்க்ளூசிவ் கிரைட்டீரியால கொண்டு வந்து ஒரு பட்ஜெட்டை போட்டாதான் என்ன? 7வது முறையாக ஒரு பெண்மணி பட்ஜெட் போடுறது வந்து உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன் ஒரு பெண்ணா. ஆனா அந்த 7வது முறையா அவங்க வந்து இன்னும் ஃபைன் டியூனா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி ஸ்டேட் வைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி நானே எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருப்பேன் அவங்களுக்கு, நிஜமாக சொல்றேன். ஆனா ரொம்ப ஒரு பொதுவான ஒரு பட்ஜெட் இது. அதாவது இது பட்ஜெட் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, எப்படியும் வின் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் 5 வருஷம் நம்ம தான் உட்கார போறோம், எதுவும் பெருசா நடக்க போறது கிடையாதுன்ற ஒரே காரணத்துக்காக பொதுவா போடப்பட்ட ஒரு பட்ஜெட் தான். தீர்க்க ஆய்வு செய்து அந்த எக்கனாமிக் சர்வே, அதாவது எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லணும்னா, அதுக்கு முன்னணு வந்த எக்கனாமிக் சர்வே கடந்த 5 ஆண்டு காலம் போடப்பட்ட பட்ஜெட்டோட சர்வேவை தான் வந்து எக்கனாமிக் சர்வே சொல்லணும். பட் நீங்க எக்கனாமிக் சர்வே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுல அப்படிப்பட்ட எந்த குறிப்புகளுமே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிடிபி growth என்னங்கிறதெல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாக எக்கனாமிக் சர்வேக்கும் இவங்க சொன்னதுக்குமே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்கிறது. சோ இதுல வந்து பொதுவான ஸ்டேட்மெண்ட் சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, மற்ற ஸ்டேட்ஸை விடுங்க, நம்ம இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் வந்து பேசி இதையெல்லாம் வாங்கி கொடுக்கட்டும். யார் வாங்கி கொடுத்தா என்ன சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே வருது, தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து அரசியல் இருக்கிறது மக்களுக்கு நலன் செய்யறதுக்காக மட்டும்தான். அவர் வாங்கி கொடுத்தா என்ன, நாங்க வாங்கி கொடுத்தா என்ன? இப்ப சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் அவர் தான் வந்துட்டு பேசி வாங்கி கொடுக்கட்டுமே, நாங்க வேண்டான்னு சொல்லலையே. அதை கண்டிப்பாக எங்க தலைவரும் வரவேற்பார். இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எங்களுக்குலாம். தேர்தல் நேரத்தில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சியில ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. அதே மாதிரியான ஒரு நெரேட்டிவை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது அப்படின்ற ஒரு நெரேட்டிவை இப்போ நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் திமுக முன்வைக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த நெரேட்டிவை செட் பண்ணது நாங்க இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து அந்த நெரேட்டிவை செட் பண்ணிருக்கு. அதாவது 2021 முன்னாடி இருந்த முதலமைச்சர், அதாவது எடப்பாடி பழனிசாமி, அவங்களோட ஒன்றுதலோடு இருந்த காரணத்தினால எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நடந்தது. நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை இங்க இருந்து நம்ம வந்து ஒரு மசோதா போட்டு அமிச்சப்ப கூட அது திரும்பி வந்த விஷயத்த கூட வெளியில சொல்லாததுதான் வந்து அதிமுகன்றதை நம்ம இன்னைக்கு மறந்துடக்கூடாது. நம்ம நீட் விலக்கு இப்ப நம்ம ஸ்டேட்ல மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த எதிரொலி, நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிரொலி பாத்தீங்கன்னா இப்ப மத்த எல்லா மாநிலத்திலும் ஆரம்பிச்சிருக்கு. நீட் வேண்டாம், அந்தந்த ஸ்டேட்டே நடத்திக்கிட்டோன்றத நாங்க கொண்டு வந்து வச்சது. சோ அப்படி ஒரு செட்டப் நாங்க கொடுத்தோம்னா, அப்ப நீட்டுங்கிற விஷயமும் வந்து வெளியில வர்றதுன்னா அப்ப உண்மையிலேயே அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஒரு விஷயத்தை எங்களால வெளில கொண்டு வந்து மத்த மாநிலங்களையும் நாங்க பேச வச்சிருக்கோன்றது வந்து உண்மையிலேயே அதை வந்து நாங்க வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆன விஷயமா பாக்குறோம் எங்க சிஎம் கிட்ட இருந்து. அதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சி. திரும்ப திரும்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் வைப்போம், சொல்லியே தான் தீர வேண்டும். அதனால 2021 இருந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஒண்ணு கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கலன்றதோட தாரம்சம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அது அவங்களே ஒத்துக்கிறாங்க செஞ்சு கொடுக்கலன்றத. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம், பல்வேறு வளர்ச்சி குறியீட்டில் முன்னோடி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய முன்னோடியான சமூக நல திட்டத்தையும் தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக நிதி பற்றாக்குறையை ஒரு பக்கம் காரணமாக சொல்லிட்டே இருக்கீங்க. மத்திய அரசு நிதி வரல, ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எப்படி தமிழ்நாடு வரக்கூடிய நாட்களை பேலன்ஸ் பண்ண போகுது? முதல் நாடாளுமன்ற கூட்டமே இவ்வளவு கலோபரமாக இருக்கு. எப்படி ஃபினான்ஷியலாக பேலன்ஸ் பண்ண போறீங்க? நிச்சயமாக அதை செஞ்சுதான் ஆக வேண்டும். நிறைய முதலீட்டுகளை தமிழ்நாட்டு கொண்டு வருவதற்காக தான் ஏற்கனவே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு ஒரு ஃபாரின் விசிட் போய் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வருகின்ற நாட்களிலேயும் முதலீட்டாளர்களை அதிகமாக கொண்டு வந்து மற்ற ஸ்கீம்ஸையும் போட்டு நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதை வந்து என்னைக்குமே வந்து தமிழ்நாடு சோழ போனதில்ல. அறிஞர் அண்ணா காலத்துல அது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் காலத்துல இருந்து அவங்க தாற்பயத்துல ஏற்படுத்தி கொடுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தளபதியார் நிச்சயமாக கொண்டு சென்று தமிழக மக்களுக்கு நன்றியே செய்வார் என்றதை நாம் அனைவரும் பேசுவோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்களுடைய கட்சி மேடைகளில் அவங்களுடைய கட்சி வளர்க்கிறதுக்காக சில கருத்துக்கள் சொல்றாங்க. அது அரசியல் தளத்தில் விவாதத்திற்கு உள்ளாகுது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றது நாடாளுமன்றத்தில் ஏதாவது பாதிப்பை சந்திச்சிருக்கா, இல்லை மாநிலத்திற்குள்ள ஏதாவது பாதிப்பை சந்திச்சிருக்கா? இல்ல, நாடாளுமன்றத்துல நிச்சயமாக அப்படி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லா முடிவுகளையுமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரவைக்கும் சேர்ந்துதான் எடுக்க போகிறது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே
இந்தியா பிளாக்ல இருக்க அத்தனை கட்சிகளுமே வந்து ஒற்றுமையாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதற்கு ஒரு கூட்டத்தை அமைத்து அந்த கூட்டத்தில் இருக்கின்ற முடிவை தான் வந்து நாங்கள் முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அத மாதிரி எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ காங்கிரஸ் பேரியக்கத்துக்கோ நாடாளுமன்றத்திலேயோ இல்ல இரு கட்சிகளுக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது என்பதை நான் காட்டமாக சொல்ல முடியும். இதெல்லாம் வந்துட்டு நிச்சயமா எதற்காக நான் இதை ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒற்றுமையா இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம். எப்படியாக இதை உடைத்தால் நிறைய விஷயங்கள் அவர்கள் சாதிக்கலாம் என்று, அதாவது அந்த 4 மாட தனித்தனியா ஆக்கி புளி அடிச்ச கதை தான் அது நடக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. நிச்சயமாக அது நடக்காது. அதிமுகவுடைய நிலைப்பாடு இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற திமுகவுடைய விமர்சனத்திற்கு அதிமுக என்ன எதிர்வினையாற்றிருக்கு? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களோட கைகோர்த்து இருக்கிறாங்க, அவங்க பட்ஜெட் தொடர்பான அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நாடாளுமன்றத்தில் அவங்க எப்படி செயலாற்றுறாங்க? இல்ல, நேத்து வந்து அதிமுகல இருந்து 2 பேர் வந்து பட்ஜெட்டை குறித்து பேசினார்கள். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றதான் அவங்களுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தம்பிதுரை அவர்களும் இருவருமே பேசும்போது, ஃபண்டை கொடுங்க திமுக, அவங்க தமிழ்நாட்டுக்கு ஃபண்டை கொடுங்க, அது வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை தான் அவங்களுமே முன் வச்சாங்க. அப்கோர்ஸ் அவங்க பாராட்டுகின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுமே ஃபார் த பட்ஜெட் மாதிரி பேசல. ரெண்டுமே வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைகளை கண்டிப்பாக கொடுங்கன்னு தான் ரிக்வெஸ்ட்டை வச்சாங்க பேசும்போது. கடந்த பட்ஜெட் அப்ப திருக்குறளும் தமிழ் பொன்மொழிகளும் பட்ஜெட்ல இடம்பெற்றிருந்தது. இப்ப பீகாரும் ஆந்திராவும் பிரதானமாயிடுச்சு. திடீர்னு இந்த ஈக்குவேஷன் மாறதுக்கான காரணம் என்ன? அரசியல்ல வந்து உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த 5 வருஷம் யாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்க திருக்குறள் சொல்லலை, ஔவையாரை பத்தி எதுவும் மென்ஷன் இல்லை. எல்லாத்துக்கும் மேல அவங்க பிறந்த ஊரே மதுரை தான். மதுரைக்கு வர வேண்டிய எய்ம்ஸையே அவங்க வந்து கொடுக்கலன்னு நினைக்கும் போது, அப்புறம் நம்ம திருவள்ளுவரை பத்தி பேசி தமிழ் கோட்ஸை பத்தி பேசி எதுவுமே பிரயோஜனம் இல்லை சார். அவங்க பிறந்த ஊரையே மறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க பிறந்த இடத்துக்கு, அதாவது யாருமே வந்து ஒரு பிறந்த இடத்த வந்து மறக்க மாட்டாங்க. பிறந்த இடத்துக்கு நிறைய பெருமை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. போற இடத்துக்கு மட்டும் பெருமை சேர்த்துக்க கூடாது, இருந்த இடத்துக்கும் நம்ம சேர்க்கணுங்கிற அந்த தாற்பயம் ஒரு தமிழ் பெண்மணியாக நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வருகின்ற காலகட்டங்களையாவது வந்து நாங்க முன்ன வச்சிருக்க கோரிக்கைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பதில் சொல்லுகின்ற தருவாயில் அப்பவாது இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் ஒரு வார்த்தையை சொல்றாங்களான்றதை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நிதி ஆயோக்க தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்கள் புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா மம்தா பானர்ஜி இன்னும் அவங்களுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லலை. ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. இப்போ புறக்கணிக்கிறதுனால என்ன எதிர்வினையை பதிவு செய்ய முடியும்? மமதா பானர்ஜி இன்னும் அவங்களுடைய, அதாவது இது வந்து நிதி ஆயோக்க புறக்கணிக்கிறது வந்துட்டு இந்தியா பிளாக்ல எடுத்த ஒரு டிசிஷன் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில திராவிட முன்னேற்ற கழகத்துல தளபதியார் எடுத்த முடிவு தான் இது. அந்த முடிவை பார்த்து மற்ற சில மாநிலங்கள் வந்து நம்மளோட வந்து சேர்ந்து நாங்களும் புறக்கணிக்கிறோம் அவங்க நின்றுக்கிறாங்க. ஸோ இது இந்தியா பிளாக்ல பேசப்பட்டு எடுத்திருந்த முடிவாக இருந்தால் நம்ம எல்லாருமே வந்து அதுல அடங்குவாங்கன்றதை நம்ம வந்து தாற்பயத்தை வைக்க முடியும். இது அவர்களோட தனிப்பட்ட நிலையை கருத்தி எடுத்த காரணத்தினால் இதை வந்து அதை பத்தி நம்ம எதுவும் பெருசா கமெண்ட் அடிக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நிதி ஆயோக்க வந்து புறக்கணிக்கிறதுனால என்ன, அட்லீஸ்ட் நம்மளுடைய ஆதங்கத்தை நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும். நமக்கு பட்ஜெட்டே கொடுக்காத ஒரு நிதி ஆயோக் மீட்டிங்ல போய் உட்கார்ந்துட்டு நம்ம என்னத்தை பேசுறது, எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அட்லீஸ்ட் நம்மளுடைய கோபத்தின் வெளிப்பாட்டையாவது காமிக்க வேண்டும் இல்லையா? அதை இந்த முறையில் காமித்திருக்கோம். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் மத்தியில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக அமர்ந்திருக்கு. இன்னும் 2 ஆண்டுகள்ல தேர்தலை சந்திக்கிறீங்க. நிதி பிரச்சனையை தொடர்ந்து கோடிட்டு காட்டுறீங்க. ஏதாவது ஒரு தளத்தில் அரசியல் ரீதியா சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை திமுகவுக்கு ஏற்படுமா? நிச்சயமாக அத மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எதற்காக நாங்க வந்து அப்படி ஒரு கோட்பாட்டுக்கு வர வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லை. திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் தளபதியார் தலைமையில ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அது வந்து அதுக்கான பெரிய உதாரணம் என்னன்னா, நடந்து முடிந்த அவர் தலைவராக பணியேற்ற காலத்துல இருந்து 9 தேர்தல்களையும் அவர் வந்து எல்லாத்துலயுமே வெற்றி வாய்ப்பு தான் அடைஞ்சிருக்காரு. இப்ப வந்து நடந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் அதற்கு ஒன்று எடுத்துக்காட்டாக அமையும். இன்னும் 1.5 வருஷ காலத்துல நாங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம். அதுக்கான ஆயுத்தமான வேலைகளாக ஒன்றிணைப்பு குழுவையுமே வந்து அறிவிச்சுட்டாங்க. பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கட்டணமில்லா பேருந்து மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சலுகைகளை செஞ்சிருக்க தொட்டு நிச்சயமாக வருகின்ற 2026 அது வந்து திராவிட முன்னேற்றத்துக்கான வெற்றி வாய்ப்பு களமாக இருக்கும் என்று நம்புகிறோம்.
தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் பட்ஜெட் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் தொடர்பாகவும் உங்களுடைய பார்வைகளோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி திருமிகு கனிமொழி சோமு. நன்றி, வணக்கம்.